அவுரங்கசீப் வீர வரலாற்றில் இது எபிசோடு 9வது. இதில் நம்ம அவுரங்கசீப்பிடம் நகரம், ஷாஜஹானிடம் கோட்டை என்ற தலைப்பிலே சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம். மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எந்தவிதமான சேதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நிர்பந்தனையுடன் ஆக்ராவை கைப்பற்ற அவுரங்கசீப் ஆணை பிறப்பித்தார். ஆனால் முராத்தின் படைகள் அதற்கு மாறாக நடந்து கொண்டது. மக்கள் பதட்டமடைந்தனர். படைகளின் தவறான செயல்களால் பீதியுற்றன. இதனை அறிந்ததும் அவுரங்கசீப் மக்களை காத்திடவும் அமைதி நிலவிடவும் தனது மூத்த மகனை அனுப்பி வைத்தார். ஆக்ரா நகரினை அவுரங்கசீப்பின் மூத்த புதல்வர் முகமது சுல்தான் கைப்பற்றி கொண்டார். ஆக்ரா நகரம் முழுவதும் அவுரங்கசீப்பின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. ஆக்ரா கோட்டைக்குள் ஷாஜஹான் இருந்தார். ஆக்ரா கோட்டை முற்றுகை. ஆக்ரா கோட்டையை அவுரங்கசீப்பின் வீரர்கள் கைப்பற்றி அதற்கு மேல் தங்களின் எஜமானரிடம் நல்ல பெயர் வாங்கிட வேண்டும் என்பதற்காக தன்னை யாரும் கொன்றுவிடக் கூடாதே என்று நினைத்து கோட்டை கதவுகளை அடைத்து கொண்டு கோட்டைக்குள்ளே இருந்தார் ஷாஜஹான். உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்ய நினைத்திடாத, சாப்பிட்ட உப்பிற்கு துரோகம் செய்யாத அபிசீனியர்கள், துருக்கியர்கள் அடங்கிய 1500 பேர்களை கோட்டையின் காவலாகவும் ஷாஜஹான் நிறுத்தி வைத்தார். பீரங்கிகளால் உடைக்க முடியாத கோட்டை. ஆக்ரா கோட்டையின் அடிப்பாகத்தை தாக்கி உடைத்தெறியுங்கள் என்று அவுரங்கசீப் உத்தரவிட்டார். ஜூல்ஃபிகார்கள், பகதூர் கான் என்ற 2 படை தலைவர்கள் தங்களது படைப்பிரிவின் வீரர்களுடன் கோட்டை உடைப்பு பணியை துவங்கினார்கள். கோட்டையின் உள்ளே இருந்த தாராவின் மாளிகையை நோக்கி பீரங்கி தாக்குதலையும் நடத்தினர். தாக்குதல்களால் தகர்த்தெறிய முடியாத கோட்டை சுவர்களை பீரங்கி வெடிங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. குடித்தண்ணீர் இணைப்பு துண்டிப்பு. கோட்டையை உடைத்து முன்னேறுவதில் ஏற்படும் காலதாமதம் தனக்கு ஆபத்தாகவும் அபாயமாகவும் முடியலாம் என்று உணர்ந்த அவுரங்கசீப் யமுனை ஆற்றிலிருந்து கோட்டைக்குள் சென்று கொண்டிருந்த குடிநீர் தண்ணீர் இணைப்பை துண்டித்துவிட உத்தரவிட்டார். கோட்டைக்குள் பல கிணறுகள் இருந்தன. அவைகளில் தண்ணீரும் இருந்தன. ஆனால் அவைகள் குடிப்பதற்கு ஏற்ற நீர் அல்ல. மேலும் ஷாஜஹானுக்கு யமுனை ஆற்றின் குளிர்ந்த நீர் தான் மிகவும் பிடித்தமானது என்பதனை அறிந்த அவுரங்கசீப் அந்த ஆற்றின் தண்ணீர் கோட்டைக்குள் செல்லவிடாமல் துண்டித்த சம்பவம் நடைபெற்றது போர்க்களத்தில். கோட்டை கதவுகளை இழுத்து மூடிவிட்டு பாதுகாப்பாக இருக்கும் ஷாஜஹான் கோட்டை வாசலை பீரங்கிகளால் கூட உடைத்திட முடியாத நிலை அவுரங்கசீப். குடி தண்ணீர் செல்லும் இணைப்பை துண்டித்ததை அவுரங்கசீப்பின் தவறு என்று சொல்வதா, போரில் வெற்றி பெற தேர்ந்தெடுத்த இராஜதந்திர வழிமுறை என்பதா? யமுனை கரையில் போர்க்களத்தில் அவுரங்கசீப் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை நடுநிலையாளர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும். 3 நாட்கள் இதே நிலை நீடித்தது. ஜூன் மாதத்திய கடுங்கோட்டையில் கோட்டைக்குள்ளே இருந்த கிணறுகளின் தண்ணீரை குடித்து தனது தாகத்தை தணித்து கொண்ட ஷாஜஹான், தண்ணீரின்றி தவிக்கும்படி என்னை விட்டிருக்கிறாய் என்று அவுரங்கசீப்பிற்கு மடல் எழுதினார். இந்த நிலை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்டது என்று அவுரங்கசீப் பதில் தந்தார். இந்த நிலை 3 நாட்கள் நீடித்தது. 4வது தடவையாக ஃபாசில் கான். அவுரங்கசீப்பிடம் ஃபாசில் கான் 4வது முறையாக ஷாஜஹானின் சார்பில் தூதராக வந்தார். நான் தந்தைக்கு கீழ்ப்படியே வந்தான். ஆனால் இந்த நடவடிக்கை எனது பகைவர்களால் என் மீது கட்டாயமாக திணிக்கப்பட்டு விட்டதே. தாராவின் வஞ்சகமான நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் நான் தங்களுக்கு விசுவாசமாகவே இருந்திருக்கிறேன். நடைபெற்ற ஒரு சில நிகழ்ச்சிகளால் சக்கரவர்த்தியின் சமூகத்திற்கு வர நான் அஞ்சுகிறேன். சக்கரவர்த்தியர்கள் ஆக்ரா கோட்டையின் வாயில்களை திறந்துவிட்டு எனது ஆட்களையும் உள்ளே அனுமதித்து எனது சந்தேகத்தை போக்கினால் அப்போது உங்களை நான் நேரிலே வந்து சந்தித்து உங்களுடைய ஆசை எதுவோ அதற்கும் சம்மதித்து உங்களுக்கு ஒரு கெடுதலும் செய்திடாமல் உங்களுக்கு பிடித்தமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாமலும் இருப்பேன் என்று
அவுரங்கசீப் தூது வந்த ஃபாசில் கானிடம் சொல்லி அனுப்பினார். அதன்பின் கோட்டை வாயில் திறக்கப்பட்டது. அத்தோடு ஆக்ரா கோட்டையும் அவுரங்கசீப்பிடம் சரண் அடைந்தது. சொட்டு ரத்தம் சிந்தாமல் கிட்டிய கோட்டை. கிபி 1658 ஜூன் மாதம் 8ஆம் நாள் அவுரங்கசீப்பின் மூத்த புதல்வர் சுல்தான் முஹம்மது அடிதடியே எதுவும் இல்லாமல் ஒரு சட்டம் ரத்தம் சிந்தாமல் கோட்டையை கைப்பற்றினார். அதோடு முந்தைய 3 முகலாய சக்கரவர்த்தியின் சேமித்து வைத்திருந்த சொத்துக்களான நகைகள், கலை பொருட்கள், இன்ன பிற அத்தனையும் கைப்பற்றி கொண்டார். பழைய அதிகாரிகள் பணிமாற்றம் செய்யப்பட்டு புதிய அலுவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டன. பரிசுகளுடன் பார்த்த பேரன் அவுரங்கசீப் தனது மகன் சுல்தான் முகமதுவை தனது தந்தை ஷாஜஹானிடம் அனுப்பி 500 அஸ்கரிப்புகளையும் 4000 ரூபாய்களையும் அன்பளிப்பாக வழங்கிடவும், ஷாஜஹானுக்கு செய்ய வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து தர சொல்லியிருக்கிறார் என்ற தகவலையும் தெரிந்துவிடவும் சொன்னார். பேரன் சுல்தான் முஹம்மது தாத்தா ஷாஜஹானை நேரில் சென்று சந்தித்தார். அவரை ஷாஜஹான் அன்போடு வரவேற்கவும் செய்தார். ஜஹானாராவின் தூது. கிபி 1658 ஜூன் 10ஆம் நாள் அவுரங்கசீப்பின் சகோதரியும் இளவரசியுமான ஜஹானாரா அவுரங்கசீப் பைட் சந்தித்தார். தந்தை ஷாஜஹான் அவுரங்கசீப்பை பார்க்க விரும்புவதாக தெரிவித்தார். அதோடு தாராவிற்கு பஞ்சாப் பகுதிகளையும், முராக் பஷீருக்கு குஜராத் பகுதிகளையும், சுஜாவிற்கு வங்காளத்தையும், முகமது சுல்தானுக்கு தக்காணத்தையும் கொடுத்துவிட்டு பேரரசின் பிற பகுதிகளை அவுரங்கசீப் எடுத்து கொள்ளட்டும் என்று அரச சிம்மாசனத்திற்குரிய புல இக்பால் என்ற பட்டத்தையும் அவரே வைத்து கொள்ளட்டும் என்று ஷாஜஹான் யோசனை சொல்லி அனுப்பியதாகவும் அவுரங்கசீப்பிடம் தெரிவித்தார். அவுரங்கசீப்பிடம் நேரடியாக பேச வேண்டும் என்று தான் மிகவும் விரும்புவதாகவும் சொல்லி அனுப்பியிருந்தார் ஷாஜஹான். இத்தனைக்கும் பிறகும் ஷாஜஹானை அவுரங்கசீப் வீட்டுக்காவலில் வைத்திட உத்தரவிட்டது நியாயமா? நம்பிக்கையை துரோகமல்லவா? கேள்வி எழுகிறது. இதை பற்றிய உண்மையை மேலும் ஆராய வேண்டாமா? சிம்மாசனமா, சிரசுதானமா? ஷாஜஹானின் 4 புதல்வர்களும் தங்களுடைய வாள் வலிமையை நிலையை நிறுத்திட முயன்றனர். யார் வெற்றியை பெறுகிறார்களோ, யார் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு கிரீடம், தோல்வியை தழுபவர்களுக்கு உயர்ந்ததாக வேண்டும். சிம்மாசனம் அல்லது சிரசுதாசனம் என்பதனையும் நன்றாகவே அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். தற்காப்பிற்கான போர். தனது சகோதரர்கள் யாராவது சிம்மாசனத்தை கைப்பற்றிவிட்டால் தான் சிறைப்பட்டு மடிய நேரிடும் என்பதை உணர்ந்திருந்த அவுரங்கசீப் தனது தற்காப்பிற்காக தான் போர் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதை வரலாற்று ஆசிரியர் லேன்பூல் தெளிவுபடுத்தியுள்ளார். அகில் கான் அவுரங்கசீப்பிடம் பணியாளராக பணியாற்றி சுதந்திரமான வரலாற்றொன்றை கிபி 1657 பிஜப்பூர் படையெடுப்பு முதல் மீர் ஜிம்லாவின் மறைவு வரை தெளிவாக எழுதியவர் அகில் கான் என்பவர். ஷாஜஹானின் எல்லா கடிதங்களையும் ஜஹானாராவின் கடிதங்களையும் விரிவாக குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் தெளிவாக எழுதியவர் இவர். இவர் எழுதிய பிரதிகள் இன்றும் ராம்பூரில் இருப்பதாக வரலாற்றாசிரியர் ஜாதுனா சர்கார் தெரிவித்திருக்கிறார். ஷாஜஹானை பார்க்க விடாமல் அவுரங்கசீப்பை தடுத்த பிரபுக்களை அகில் கான் கெடுதி செய்பவர்கள், தொல்லை கொடுப்பவர்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இத்தனைக்கும் பிறகும் பிரபுக்கள் எவ்வளவுதான் தடுத்தாலும் அவுரங்கசீப் தன் தந்தையை நேரில் சென்று காண வேண்டும் என்று பேரணியாக கோட்டைக்குள் வருகிறார். வழிநடிகளும் மக்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்கின்றனர். வந்தவர் சொன்ன செய்தி. கோட்டைக்குள் சென்று ஷாஜஹானை சந்திக்கும் பேரணி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஷெயிஸ்கானுடன் ஷேக் மீரும் அவுரங்கசீப்பை ஷாஜஹானை சந்திக்க செல்ல வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார். நாகிர்தில் தந்த கடிதம். கிபி 1656 ஆக்ராவின் கொத்வாலில் பணியாளராக நியமிக்கப்பட்ட ஷாஜஹானின் அடிமை நார்கிதில் தாராவிடம் ஷாஜஹான் கொடுக்க சொல்லி அனுப்பிய இரகசிய கடிதம் ஒன்றை அவுரங்கசீப்பின் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பித்து விடுகிறார் அந்த அடிமை. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? தாராஷோகோ, நீ டில்லியிலேயே தங்கியிரு. படைகளும் பணத்திற்கும் இங்கு பற்றாக்குறை இல்லை.
அங்கிருந்து வேறு எங்கும் சென்று விடாதே, இங்குள்ள காரியங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது.